இப்போ சந்தையில் பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. ஆரம்பத்தில் அரிசி தட்டுப்பாடு, அதுக்கு பிறகு தேங்காய் தட்டுப்பாடு, இப்போ நான் பார்க்கும்போது வெங்காயமும் கூட தட்டுப்பாடாக இருக்குது. ஏன் உப்பு கூட தட்டுப்பாடாகலாம் வருகின்ற பண்டிகை காலத்தில் அப்படின்னு சொல்லப்படுது. அரிசியை அவங்க ஒளிச்சு வச்சுருக்காங்க. அதனால தான் சந்தையில் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. வார 6 மாதத்துக்கு மின்சார கட்டணத்தை குறைக்காமல் இப்போ இருக்கிற மாதிரியே கொண்டு போகிறதுக்கான ஏற்பாடுகள் செய்தால் நல்ல அப்படின்ற மாதிரி இந்த அரசாங்கம் வரும்போது சொல்லப்பட்ட விஷயம் சொன்னால் பாதியாக மின்சார கட்டணம் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படும். இதனால் மக்கள் மத்தியில் ஒரு சலசலப்பான விமர்சனம் அரசாங்கம் மேலே வைக்கப்படுது. மக்கள் மத்தியில் மட்டும் இல்லை, எதிர்க்கட்சிகளாலேயும். வணக்கம், இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோவில் முக்கியமான 2-3 விஷயத்தை பார்க்க போகிறோம். அதாவது இப்போ உங்களுக்கே தெரியும், பொருட்களுக்கான தட்டுப்பாடு தொடர்பான பல செய்திகளை பார்க்க கிடைக்குது. குறிப்பாக அரிசி, தேங்காய், அதோட உப்பு, இப்போ உப்பும் சேர்ந்துருக்கு, அதோட வெங்காயம் என்று பல முக்கியமான பொருட்களுக்கான தட்டுப்பாடுகள் இப்போ நாட்டில் ஏற்பட்டிருக்கு. இது தொடர்பாக பலதரப்பட்ட விமர்சனங்கள் அரசாங்கத்துக்கு மேலே முன்வைக்கப்படுது. வரப்போகிறது பண்டிகை காலம். பண்டிகை காலத்தில் அரிசி தட்டுப்பாடு, தேங்காய் தட்டுப்பாடு, இந்த மாதிரி உணவுப் பொருட்களுக்கான தட்டுப்பாடு வரும்போது மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களை ஏற்படுத்தும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. மற்ற நாட்களை விட இந்த பண்டிகை காலம் என்பது கொஞ்சம் பரபரப்பான காலம். இந்த பண்டிகை காலத்தில் மீண்டும் ஒரு வரிசை யுகம் வந்துருமோ அப்படின்ற மாதிரியான பரவலான சலசலப்பான பேச்சுக்கள் சமூக வலைதளங்களில் பார்க்க கிடைக்குது. நான் இப்போ இருக்கிறேன், ஜப்பானில் இருக்கேன், ஜப்பான் டோக்கியோவில் இருக்கேன். ஆர்ஜி சந்துரு வீலோக் யூடியூப் சேனலுக்கான வீடியோக்களுக்காக வந்திருக்கேன். கடந்த 2 மாதமாக அந்த சேனலில் வீடியோவே போடலை. காரணம், நாட்டில் 2 தேர்தல் நடந்தது. இந்த 2 தேர்தலை தாண்டி முக்கியமான செய்திகள் இருந்தது. இது எல்லாத்தையும் ரிப்போர்ட்டில் கொண்டு வந்தபடியாக அந்த பக்கம் கவனம் செலுத்தலை. இப்போ நான் ஜப்பானுக்கு 2வது நாள். எனவே 2 நாள் 3வது நாளாக ரிப்போர்ட் வீடியோவும் பண்ணலை. எனவே இப்போ நான் செய்திகளை பார்க்கும்போது இந்த விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. சுருக்கமான ஒரு வீடியோ தான். இப்போ சந்தையில் பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. ஆரம்பத்தில் அரிசி தட்டுப்பாடு, அதுக்கு பிறகு தேங்காய் தட்டுப்பாடு, இப்போ நான் பார்க்கும்போது வெங்காயமும் கூட தட்டுப்பாடாக இருக்குது. ஏன் உப்பு கூட தட்டுப்பாடாகலாம் வருகின்ற பண்டிகை காலத்தில் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி இருக்கும்போது வர பண்டிகை காலங்கள், அதாவது கிறிஸ்மஸ் வருது, புது வருஷம் வருது, இந்த பொங்கல் வருது, இந்த மாதிரி பண்டிகை காலங்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறதால இந்த பொருட்களுக்கான தட்டுப்பாடு ஏற்படும் பொழுது இது ஒரு வரிசைக்கான ஆரம்பமாக ஆகிவிடுமோ அப்படின்ற ஒரு அச்சமும், ஒரு சலசலப்பும், ஒரு விமர்சனமும் இப்போ இருக்குது. அரிசி உற்பத்தி ஆலைகள் இருக்குது. இலங்கையில் அரிசி உற்பத்தி ஆலைகள் இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் அது இருந்தும் அந்த அரிசி தேவையை பூர்த்தி செய்ய முடியாமல் போயிருக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட சிக்கல்கள் காரணமாக. இப்போ வெளிநாட்டிலிருந்து அரிசி இறக்குமதி ஆக போகுது. ஆனால் அரிசி இறக்குமதி ஆகினாலும் கூட சரியான நேரத்துக்கு இது வந்து சேருமா அப்படின்ற கேள்வி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அரிசி உற்பத்தியாளர்கள் மீது, அரிசி ஆலைகள் மீது அரசாங்க அமைச்சர்கள் இப்போ குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. அரிசியை அவங்க ஒளிச்சு வச்சுருக்காங்க. அதனால தான் சந்தையில் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அரிசி உற்பத்தியாளர்கள், அரிசி ஆலைகள் உரிமையாளர்கள் நேரடியாகவே பதில் சொல்லியிருக்காங்க. முடிஞ்சால் எங்களுடைய அரிசி ஆலைகளை பரிசோதனை செய்யுங்க, பரிசோதனை செய்து பாருங்கள் அரிசி இருக்கா இல்லையான்றதை. அப்படி சும்மா பொய் பிரச்சாரங்களை அரசாங்கம் மேற்கொள்ளக்கூடாது அப்படின்ற விஷயத்தையும் நேரடியாகவே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இப்படி இருக்கும்போது அரிசிக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை வருகின்ற பண்டிகை காலங்களில் ஏற்படுத்தும். இப்போ இறக்குமதிக்கான அனுமதி கொடுத்தாலும் கூட அது எந்த அளவுக்கு வேகமாக இந்த பண்டிகை காலங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி அரிசி மக்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்குது. அந்த ஒரு பயம் இருக்குது. அதனாலேயும் வரிசையில் நின்று தான் இனி அரிசி வாங்கணுமோ, இவ்வளவு ஒருத்தருக்கு இவ்வளவு தான் கொடுக்கலாமோ அப்படின்ற மாதிரியான கட்டுப்பாடுகள் வந்து விடுமோன்ற அச்சமும் இப்போ மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு. அது ஒரு பக்கம் இருக்குது. தேங்காயுடைய விலை மிகப்பெரிய அளவில் இருக்குது. விலை தான் எவ்வளவுக்கு போனாலும் பரவாயில்ல, தேங்காய் சந்தையில் கிடைக்கிறான்னு பார்த்தா அதிலும் தட்டுப்பாடு. நாங்கள் கடந்த வீடியோவில் சொன்ன ஒரு விஷயந்தான், தேங்காயுடைய விலை 200 ரூபாயும் தாண்டி சில இடங்களில் விற்கிறாங்க. ஒரு பாதி தேங்காய் 120 ரூபா, 130 ரூபா, 140 ரூபா வரைக்கும் கூட விற்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இப்போ இன்றைய நாளில் இன்னும் ஒரு பரபரப்பான செய்தி இருக்குது. அதாவது கடந்த காலங்களில் சொல்லப்பட்டது, முக்கியமாக கடந்த 6 மாத காலமாக மின்சார கட்டணத்தில் திருத்தம் கொண்டு வரப்படலை. ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒருக்கா மின்சார கட்டணத்தில், 3 மாதத்துக்கு ஒருக்கா மின்சார கட்டணத்தில் திருத்தம் கொண்டு வரப்படும்னு சொல்லி கடந்த ஆட்சி காலத்தில் இருந்தது. அப்படி 2 தடவை செய்யவும் பட்டது, விலை குறைப்பு ஏற்பட்டது. ஆனால் இப்போ மின்சார கட்டணத்தினுடைய விலை பெரிய அளவாக குறையும்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் மின்சார சபை சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த வார 6 மாதத்துக்கு மின்சார கட்டணத்தை குறைக்காமல் இப்போ இருக்கிற மாதிரியே கொண்டு போகிறதுக்கான ஏற்பாடுகள் செய்தால் நல்ல அப்படின்ற மாதிரி.
காரணம் சில சிக்கல்கள் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களால் இதை மின்சார சபை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் சொல்லியிருக்காங்க. எனவே இப்படி இருக்கும்போது இந்த அரசாங்கம் வரும்போது சொல்லப்பட்ட விஷயம்னு சொன்னால் பாதியாக மின்சார கட்டணம் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் 2% கூட, அதாவது 2% கூட இந்த முறை குறைக்க முடியாமல் இருக்குமோ அப்படின்ற ஒரு சலசலப்பு இருக்குது. மக்கள் மத்தியில் ஒரு விமர்சனமும் உருவாகியிருக்கு இப்போது. எனவே இந்த மாதிரியான பல சிக்கல்கள் தொடர்ச்சியாக அரசாங்கத்தின் மேலே விமர்சனங்களாக முன்வைக்கப்பட்டது. இப்போ ஒரு செய்தி நான் பார்த்தேன். பண்டிகை காலத்தில் வெங்காயம் கூட தட்டுப்பாடாகலாம். காரணம்னு சொன்னால் கடந்த காலங்களில் பெய்த மழை காரணமாக வெங்காய உற்பத்தியும் பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால் 20,000 மெட்ரிக் டன் வெங்காயத்தை இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்வதற்கான அனுமதியை வழங்குங்க அப்படின்னு மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. எனவே வெங்காயமும் இறக்குமதி செய்ய வேண்டி இருக்குது. அதோட உப்பும் வருகிற நாட்களில் தட்டுப்பாடு ஏற்படும் அப்படின்னு சொல்லி உற்பத்தியாளர்கள் சங்கம் சொல்லியிருக்காங்க. காரணம், கடந்த காலங்களில் மழை காரணமாக புத்தளம் போன்ற மன்னார் போன்ற பிரதேசங்கள்லேருந்து உற்பத்தி பாதிக்கப்பட்டிருந்தது. இதனால் உப்பும் இல்லை. அதனால் உப்பும் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யணும். அதுவும் 20,000 மெட்ரிக் டன் உப்பு இறக்குமதி செய்வதற்கான அனுமதியை பெறுவதற்கான கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு பொருட்களும், முக்கியமான பொருட்களும் தட்டுப்பாடாகும் போது சந்தையில் பல சிக்கல்கள் வரலாம். பல சந்தர்ப்பங்களில் பேசப்படுது. அந்த வாய்ப்புகள் வர்றதுக்கு குறைவு இருந்தாலும் இப்படியே இது நீடிக்குமா இருந்தால் அந்த மாதிரியான ஒரு சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. எனவே பரவலாக இந்த 2-3 விஷயங்கள் பேசப்படுது. இந்த விமர்சனங்களுக்கு மத்தியில் அரசாங்கம் சொல்லியிருக்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், பண்டிகை காலத்தில் மக்களுக்கு தேவையான பொருட்கள் தாராளமாக கிடைக்கும், தேவைக்கேற்ற மாதிரி கிடைக்கும், அதில் எந்த மாற்றங்களும் அதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. வீடியோ பார்த்து கொண்டிருக்க நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய பிரதேசங்களில் என்னென்ன பொருட்கள் தட்டுப்பாடாக இருக்குது, வாங்க கஷ்டமாக இருக்குது அல்லது விலை அதிகமாக இருக்குது அப்படின்றத கருத்துக்களில் பதிவிடுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.